சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Kalyana Krishnan Ravishankar. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. இந்த பெரியாழ்வார் திருவாய்மொழி பாடலின் விளக்கம் வேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய மகிமைகளை சொல்கிற பாடல். அதில் அஞ்சன வண்ணன்னா டைப் ஆஃப் டார்க் ப்ளூயிஷ் ஆர் பிளாக்கிஷ் கலரில் இருக்கக்கூடியவன் அர்த்தம். அடுத்தது என்ன? பஞ்சவர் தூதனாய். பஞ்சபாண்டவர்களுக்கு தூது போனான் இல்லையா துரியோதனன்கிட்ட, அப்போ அதை வச்சு பஞ்சபாண்டவர்களுக்கு தூது போனவன். நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கை புக். ஒரு அந்த விஷம் நிரப்பப்பட்ட பொய்கை இல்லையா, அதில் அந்த பாம்பு மேலே நின்று டான்ஸ் ஆடினாள்னு அர்த்தம். அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற யசோதை. பாடிப்பறனா அவனை பாடி துதிப்போம், பாடி அவனை புகழ்வோம் அப்படின்னு அர்த்தம். யசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. யசோதைக்கு மகனாக பிறந்து சிங்கம் போல் இருந்தவன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பொய்டிக்கல் லைசன்ஸ். ஒரு பொய்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் பல குளோரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ்னு பேர். யாரை பற்றி எழுதுகிறாங்களோ அவங்கள ரொம்ப புகழ்ந்து எழுதுறது, அவ்வளோதான். மிருக சஞ்சீவி என்பது ஒரு அரிய மூலிகையின் பெயர். இது காயங்களை குணப்படுத்தும் திறன் கொண்டது என்று நம்பப்படுகிறது. இது பெரும்பாலும் கருட சஞ்சீவி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மூலிகை ராஜாளி கழுகின் கூட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாபா மிருக சஞ்சீவி மூலிகை மருந்து கொண்டு இந்த காலகட்டங்களில் எந்த வைத்தியர் சஞ்சீவினி மூலிகை மருந்து தயார் செய்கிறார்கள்? யாரும் பண்ணுறதில்லை. ஆக்சுவலாக இது வந்து மிருத்திய சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. மரணத்திலிருந்து உன்னை பிழைக்க வைக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ராமாயண காலத்தில் சஞ்சீவினி மூலிகை என்ற பெயரில் ராமலக்ஷ்மணர்கள் மயங்கி கிடந்தாங்க யுத்த காலத்தில். அப்போ ஆஞ்சநேயர் காசிக்கு போயிட்டு அங்கே இருந்தால் எந்த மூலிகைன்னு அவருக்கு தெரியலையாம். அதனால் மலையே தூக்கின்னு வந்துட்டார் அப்படின்றது ராமாயணத்தில் காண்பது. இப்போ ஆனானப்பட்ட ஆஞ்சநேயருக்கே அந்த மூலிகை எதுன்னு தெரியாத மரத்தையை தூக்கின்னு வந்தார்னா நமக்கு பக்கத்திலே இருந்தால் கூட நமக்கு என்ன தெரியவா போகுது? அதனால் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் கேர் டெக்னிக் இருந்தது. இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை யாரும் நம்புறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. எல்லாம் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போயிட்டாங்க. அதனால் ஜனங்களை பொறுத்த மாத்திரம் ஒரு சித்த வைத்தியம்ங்கிறதோ யுனானிங்கிறதோ ஆயுர்வேதம்ங்கிறதோ வந்து ஒரு மதிப்பில்லாத ஒரு வைத்திய முறையின் கீழே வந்துடுச்சு. அண்ட் ஈவன் தி கோர்ட் ஆர் எனி டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி go by English medicine or English health care certificates than all by these indigenous medicines. பாபாஜி, நீங்கள் பலமுறை சத்சங்க அருளுரைகளில் இறைவன் முருகன் உங்களிடம் கைலாச யாத்திரை மற்றும் பரிக்கிரமா செய்யும் பொழுது ஒரு குழந்தை வடிவில் வந்து சில சால கிராமம் போன்ற கற்களை கொடுத்து மாமா அப்பாவிற்கு பெரிய கோட்டை கட்டு என்று கூறியதை நினைவுபடுத்துகிறோம். சாலகிராமம் பூஜை விசேஷம் பற்றி விளக்கவும். நேபாளத்தில் கண்டகி நதின்னு ஒன்று ஓடுது. அப்போ மலையிலிருந்து வந்த சிறிய சிறிய கற்கள் எல்லாம் அந்த நதியில் வாட்டர் மார்க்ஸ்னுவாங்க. அந்த தண்ணி அந்த கல் மேலே அடித்து அதில் சில பாதங்கள் மாதிரி, வில்லு அம்பு மாதிரி, இப்படி சில வடிவங்கள் வரும். நமக்கு புரிஞ்ச மாதிரி, நமக்கு வில்லு தெரியும், வேலு அம்பு, இது மாதிரி சில வடிவங்கள்லாம் தெரியும். வி அசோசியேட் தம் வித் டிவினிட்டி. அப்படி அந்த சின்ன சின்ன பெபிள் ஸ்டோன்ஸ் மேலே உண்டாக்கப்பட்ட வாட்டர் மார்க்ஸ் இல்லையா, அது கண்டகி நதியில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கற்களை கொண்டு வராங்க. அதுக்கு சாலக்கிராமம்னு பேர். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை உடைக்க மாட்டாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய இதை பார்த்தா அது சங்கு சக்கரம் ஏதோ ஒன்று ஒரு ஷேப் இருக்கும், வாட்டர் மார்க்கு. அதுக்குள்ளே அந்த தெய்வீக சிம்பல் இருக்கிறதா நம்பி உங்கள் வீட்டில் கொண்டாந்து அதை வச்சுக்குவாங்க. எப்படி நீங்கள் ஒரு அபிஷேகமெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அந்த சாலகிராமத்துக்கு தண்ணினால் பால்னாலெல்லாம் வந்து இவங்க பூஜை புனஸ்காரெலாம் பண்ணி அதுக்கு துளசியெல்லாம் போட்டு திருப்பியும் அந்த பொட்டியில் தூக்கி வச்சுருவாங்க. இதுதான் சாலகிராம பூஜைன்னு சொல்லக்கூடியது.
காலப்போக்கில் இதெல்லாம் மாறி போச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கழுத்திலே கட்டிக்குவாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சால கிராமத்தெல்லாம். இப்போ வாரியார் சுவாமிகள் இருந்தார், அவர் ஒரு லிங்கத்தை கட்டிக்கினார். கர்நாடகாவில் லிங்காயஸ்ன்னு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சிவனை கும்பிடக்கூடிய ஒரு பிரிவினர். அவங்கெல்லாம் கழுத்திலே சிவலிங்கத்தை வச்சுன்னு சுற்றின்னு இருப்பாங்க. ஸோ காஞ்சி பரமாச்சாரியாரை பார்க்கறதுக்காக வாரியார் சுவாமி ஒரு தடவை போகிறார். பரமாச்சாரியர் சொல்கிறார், அவர் என் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வாங்குவோன்ட்டு. இவர் வந்த உடனே அவர் காலில் விழுந்துடுறார். பரமாச்சாரியார் மற்றவங்களை கூப்பிட்டுட்டார், நான் சொல்ல சொன்னேன்னே சொல்லலையா நீங்கள்? அப்போ இவர் சொல்கிறார், வாரியார், அவங்கெல்லாம் சொன்னாங்க சாமி, ஆனால் நான் என்ன உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற அளவுக்கு தகுதி இல்லாத போயிட்டேனா அப்படின்னு கொஞ்சம் புலம்புறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, வாரியாரை, நான் நீ விழுறதை பற்றி ஒன்றும் சொல்லலை, ஆனால் நீ விழுந்து வணங்குற போது உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சால கிராமம் இருக்கு இல்லையா, சிவன், அது என்னை கீழே விழுந்து கும்பிடும், எனக்கு அபச்சாரம். சிவன் நீ விழுற போது என் காலில் விழுற மாதிரி ஆகிடும், அதனால தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னாராம். அதனால் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஃபெய்த். வாரியார் சுவாமிக்கு ஒரு ஜாதகம்லாம் நல்லா பார்க்குற ஒரு பிரதர் இருந்தார். அவர் பேர் குருபலம், விசாகப்பட்டினத்துக்கிட்டே இருந்தார். அவர் வாரியார் சுவாமியை பார்த்து, உனக்கு 7.5 சனி வருதுரா அப்படின்னாராம். இவர் 7.5 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணங்கிட்ட கேட்டாரன், நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் கெட்டதே நடக்கலையே அப்படின்னு. நீ டெய்லி கழுத்துலேயே சிவனை கட்டின்னு பூஜை பண்ணின்னு உட்காந்துருந்தா உனக்கு எப்படிடா கெட்டது வரும், அதனால தான்டா ஒன்றும் வரல அப்படின்னாராம். அதனால் என்ன வேணால் வரட்டும், எந்த கிரகம் வேணாலும் என்ன வேணால் பண்ணிட்டோம், நீ கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கணும். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என் உளமே புகுந்து அதனால் ஆசரு நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. எல்லா கிரகங்களும் நமக்கு நல்ல செய்யும். ஏன்னா அந்த சிவபெருமான் அந்த மாசில் வீணியை வைத்து கொண்டு என் உள்ளத்தில் வீணாதரனாக வீணா தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதனால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கர்மாக்கள் எல்லாருக்கும் இருக்கும். நீ இந்த உலகத்தில் ஒரு ஃபிசிக்கல் பாடி கூட வர்ற போது 9 ஓட்டை இருக்குது உங்கள்கிட்ட. 2 கண், 2 நாஸ்டில், 2 காது, ஒரு வாய், கீழே 2. இந்த 9 ஓட்டக வழியாக 9 கிரகங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆகி போகுது. அதனால் யாராக இருந்தாலையும் அவங்களுக்கு நவகிரகத்தினுடைய கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கேட்குறது. நீ ஒரு செல்ஃபோன் டம்பை வாங்குற, போட்டுட்டு ஏர்செல்லு இல்லை ஏதோ ஒரு கம்பெனி பிஎஸ்என்எல் வாங்குற கனெக்ஷன், அன்னிலேருந்து உன்னுடைய செல்ஃபோனில் அந்த கனெக்ஷன் வேலை செய்யும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட 9 ஓட்டு இருக்குது. வி கெட் ஏ காஸ்மிக் கனெக்ஷன் த மூமெண்ட் வி கம் அவுட் ஆஃப் அவர் மதர்ஸ் ஹோம். அதனால் அந்த 9 ஓட்டக வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற 9 கிரகங்கள் நம்மளை ஆட்டி படிக்குது. அதில் ராகு கேதுன்றது இடுப்புக்கு கீழே இருக்கிற பார்ட்ஸ், அண்ட் அதுக்கு இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய 7 ஓட்டைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மற்ற கிரகங்கள். இது அந்த காலத்திலிருந்து ஒரு பயாலாஜிக்கலாக, ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக நம்பப்படுகிற விஷயங்கள். யாராவது ஒருத்தன் கடவுளை நம்பின்னு இருக்கிற போது அந்த கிரகங்கள் நம்மக்கிட்ட தானே இருக்குது. அந்த கிரகங்கள், அந்த 9 கிரகங்களும் நம்மக்கிட்ட தான் 9 ஓட்டை வழியாக ஆப்ரேட் பண்ணுது. அண்ட் தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் திஸ் அண்ட் தட். அதுக்கு பேர் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம். அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீ கடவுளை நம்பி இருக்கிற போது உன்னுடைய கர்மாக்கள் மன்னிக்கப்படலாம், உன்னுடைய அதிர்ஷ்டம் கூட்டப்படலாம், உன்னுடைய பேட் லக்குன்ற துரதிர்ஷ்டன்லேயே அது குறைக்கப்படலாம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ப்ரேயர்ஃபுல்னஸ். ப்ரேயர்ன்றது வேறு. ப்ரேயர்ன்றது ஒரு விபூதி நாமம் போட்டுன்னு பூஜை ரூம்குள்ளே போய் மணி அடிச்சுட்டு கசப்படான்னு 2 மந்திரம் சொல்கிறது, அது ப்ரேயரு. ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் காத்தால் எந்திரிக்கலிருந்து ராத்திரி வரைக்கும் எப்பயுமே கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஃப்ரம் மார்னிங் டில் நைட் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோடைய குடும்பம் நடத்துறது மென்டலாக, அதுதான் ப்ரேயர்ஃபுல்னஸ். அதனால் யார் ஒருத்தன் ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கானோ அவனுக்கு இந்த கிரகங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்ரீராம ஜெயத்தை 108 முறை எழுதி அதை மாலையாக கட்டி ஹனுமனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கம். மேலும் ஹனுமன் ஸ்ரீராமரை மிகவும் போற்றுவதால் இந்த மாலை அணிவிப்பது அவருக்கு பிடித்தமானதாக கருதப்படுகிறது. இந்த ஸ்ரீராம ஜெயம் காகித மாலை வழிபாடு பற்றி தயவு செய்து விளக்கம். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் நீ யாரை இல்லை எதை வழிபடுகிறாயோ அது தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். ஈஸிக்வல் டு தர்மா அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லாரும் ஸ்ரீராம ஜெயம் எதுக்காக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் தர்மம் நல்லா இருக்கணும். இப்போ கலியுகம் இல்லையா, இது அதர்மத்துக்குள்ள இது. அதனால தான் ரோட்டில் போகிறவங்க கூட சொல்கிறான், தர்மத்துக்கு காலம் இல்லைங்க அப்படின்றான்.
நிஜமாகவே நல்லவங்கெல்லாம் நல்லா இல்லை, யோகிய ராஸ்கலுங்க தான் நல்லாகிறாங்க. இப்போ தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும்ங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி கலிகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் ஸ்ரீராம ஜெயம்னா என்ன? இந்த தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு அர்த்தம். இட்ஸ் நாட் ஃபார் எ பர்சன் கால்ட் ராமா வாஸ் எர்ஸ்வைல் கிங், அதுக்காக இல்லை. அந்த தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும், வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தேன்னு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏன் கிருஷ்ணருக்கு அப்படி சொல்லலை, இன்னொரு சாமிக்கெல்லாம் அப்படி ஏன் சொல்லலைன்னு சொன்னால், இந்த ராமா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் சிவன் பெருமாள் 2 பேருடைய அக்ஷரங்கள் இருக்குது. ஓம் நம சிவாயா அதில் இருக்கிற மா இல்லையா, ஓம் நம சிவாயா அதில் மா இருக்குது. நமோ நாராயணாய அதில் ரா இருக்குது. ஸோ ரா ப்ளஸ் மா, ராமா. அதனால் சிவன். இப்போது பகவான் என்பது யார்? கச்ச பகவான் என்ற ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாங்க. சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன்தான் ராமன், அவன்தான் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். லேடிஸ் எல்லாம் நீங்கள் துணி கடைக்கு போகிறீங்க, துணி வாங்குற போது நீங்கள் அந்த இதில் போய் என்ன சொல்கிறீங்க? ராமர் கலரில் ஒரு புடவை எடுத்து கொடுங்கன்றீங்க. அப்போ ராமர் கலர்னு எதை நீங்கள் போய் புடவை கடையில் தேடுறீங்களோ அதுதான் ராமருடைய கலரு. அது சிவப்பு கிடையாது. சிவப்புனா சிவன், சிவன் சிகப்பன். பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் கருப்பு. அதனால் கருப்பு சிவப்பு ரெண்டையும் வாட்டர் கலரில் குறைச்சி பாரு, ஒரு கலர் வரும், அதுதான் ராமர் கலர். பச்சைமா மலை போல் மேனி அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் அது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ராமருங்கிறதுக்கு அது ஒரு மகிமை வந்து காரணம். அதில் 2 இருக்காங்க. அதில் சங்கரனும் இருக்கான், நாராயணனும் இருக்கான். அதனால தான் இந்த உலகத்தில் முதல் ராமருடைய ஜனனம் நிகழ்ந்த போது அதை பார்த்த குருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் 2ம் சேர்ந்த ஒரு கலப்பாக வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால் அவனுக்கு ராமா அப்படின்னு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்து ஒரு பேர் வச்சார். இதையே நீங்கள் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள், ராமா அப்படின்றத ராமா அப்படின்னு வரும். தெலுங்கில் ராமா அப்படின்னா வாமா அப்படின்னு அர்த்தம். அதில் சக்தியும் சேர்ந்து போகுது. ஏன்னா கிருஷ்ணனுடைய ஜனனம் நிகழ போகிறதுக்கு முன்னால் வானத்தில் துர்கை தான் வந்து உன்னை கொல்ல போகிறவன் வந்துன்னு இருக்கான் பின்னாலன்னு சொன்னான். அப்போ இந்த நாராயணனும் சரி அம்பாலும் சரி ஒன்றா தான் இருப்பாங்க, 2 பேரும் ஒரே ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறவங்க தான். அதனால்தான் நீங்கள் சங்கர நாராயணன் அப்படி போது வலது பக்கத்தில் சங்கரன், இடது பக்கத்தில் நாராயணன் இருப்பான். அதுக்கப்புறம் அர்த்தநாரின்னு பார்க்குற போது வலது பக்கத்தில் சிவனும் இடது பக்கத்தில் அம்பாலும் இருப்பாங்க. ஸோ இந்த 2ம் வலது பக்கங்கிறது மாறுறதே இல்லை. தட் இஸ் சங்கரா சிவார் ஓவர் தட். இடது பக்கம் இருக்கிறது ஒரு ஃபார்மேட்டில் பொம்பளை, ஒரு ஃபார்மேட்டில் ஆம்பளை, ஒரு ஃபார்மேட்டில் அம்பாள், ஒரு ஃபார்மேட்டில் ராமர்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒவ்வொரு இதுலேயும் சிவன் மாறுறதில்ல, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது மாறும். அதனால தான் நம்ம தேவாரம் பாடிய பெரியவங்க என்ன சொன்னாங்க? அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயனார் அவருக்கு மிகவே அப்படின்னார். எங்கள் ஐயனார்னா சிவபெருமான். அவருக்கு யார் பொண்டாட்டி தெரியுமா? அரிதான். அரியல்லால் தேவி இல்லை, சிவபெருமானுக்கு வைஃபே அரிதான். அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயனார் அவருக்கு மிக வேணும். காஞ்சிபுரத்துக்கிட்ட ஓனகாந்தன் தளின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அம்பாள்கிட்ட சிவனே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்தம்மா ஊருக்கே பிச்சை போடுறாளாம் காஞ்சிபுரங்கிட்ட ஓனகாந்தன். அதனால் அவர் தேவாரத்தில் சிவனை பற்றி சொல்கிறாங்க. ஊரிடும் பிச்சை ஏற்பதென்னே ஓனகாந்தன் தனி ஒளியேங்கிறார். ஊரில் போய் எதுக்கே நீ பிச்சாண்டன் கோலத்தில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்ற, உலகத்துக்கு படி இழக்கிற உன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, ஓனகாந்தன் தளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பெல்லாம் இந்த உலகத்தில் அந்த சங்கர ஸ்வரூபம் இல்லை சிவஸ்வரூபத்துக்கு ஒரு டெஸ்டிங் டைம் வந்ததோ அப்பெல்லாம் வர பெயில் அவுட் பண்ணுறதுக்கு வந்த ஒரு வடிவம் தான் பெருமாள், இல்லை நாராயணன், இல்லை கிருஷ்ணன், ஆர் வாட் எவர் நேம் யூ கால் ஹிம். ஒரு நேரத்தில் திரிபுராந்தகர்களை அழிப்பதற்காக போகிறாரு சிவபெருமான். போகிற போது பிள்ளையாரை மறந்துட்டார். அதனால் இந்த அச்சிறுபாக்கம்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, மேல்மருத்தூர் தாண்டி போகிற இடத்துல இருக்குது அச்சிறுபாக்கம். அந்த இடத்துல சிவனுடைய தேர் முறிஞ்சு போகுது, ஆக்சல் முறிஞ்சு போகுது. அப்போது என்னடா இந்த மாதிரி இருக்கேன்னு சிவன் பார்த்தா ஆகாசில் பிள்ளையார் இடுப்பில் கை வச்சுக்கின்னுட்டு என்னை கும்பிடாமல் வந்தே இல்லை அப்படின்னாராம். அதனால் தேவாரத்துலலாம் பாட்டு வரும், அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்றது அந்த கண்டெக்ஸ்டில் தான் வரும் 2 வரி.
அச்சது பொடி செய்த தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி இப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலில் கடைஞ்சாங்க. பார்க்கடலில் கடையிற போது இந்த அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் உக்காந்துக்கிறார். மோகினி அவதாரம் எடுத்து நாராயணன் போய் அந்த அசுரர்கள் எல்லாம் டான்ஸ் ஆடி ஏமாத்தின்னு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க தேவர்கள் எல்லாம் வந்து அமுதத்தை சாப்பிட்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்தபோது மோகினி அவதாரம் எடுத்து யார் வந்தாங்க? பெருமாள் தான் வந்தார். அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கரைஞ்ச போது அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் போயிடக்கூடாதுங்கிறதுனால மோகினி அவதாரம் எடுத்து வந்தது அவர் தான். அதே மாதிரி ஒரு தடவை பஸ்மாசுரனுக்கு சிவன் வரம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்ட உடனே அவன் நான் உன் தலைமையில் கை வைக்கிறேன், அப்போ நீ அழிஞ்சு போறியா பார்க்கலான்னு சிவன் ஓடுறாரு. இப்போ விஷ்ணு ஒரு மோகினி அவதாரம் எடுத்து வந்து எங்கூட டான்ஸ் ஆடுன்னு அவனை மயக்கிறாரு. இந்த டான்ஸிங் மூடில் விஷ்ணு தன் கை மேல் இப்படி கை வைக்கிறார். அந்த அசுரன் ஏதோ ஒரு மூமெண்ட்ரி வீக்னஸில் அவன் தலைமையில் அவனே கை வச்சு தானே அழிஞ்சு போயிடுறான். இது பஸ்மாசூரன்கிட்ட இருந்து சிவபெருமானை எப்படி விஷ்ணு காப்பாற்றினாருங்கிறது. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் எப்பெல்லாம் சிவன் வரம் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாரோ அப்போல்லாம் விஷ்ணு தான் அவரை காப்பாற்றிருக்கார். இதை வச்சு சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கு. வரம் கொடுத்து முழிப்பான் சிவன் சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம் ஜனார்தனா ஹே ஜனார்தனா ஜனார்தனா ஹரி ஓம் சங்கரா சிவ சங்கரா சங்கர ஹர ஹர ஓம் ஆணை காவில் நீருள் நிற்பான் சங்கர ஹர ஹர ஓம் அரங்கம் தனிலே உறங்கி கிடப்பான் ஜனார்தனா ஹரி ஓம் கேட்டவரத்தை கொடுத்து விழிப்பான் சங்கர ஹர ஹர ஓம் கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். இந்த மாதிரி இப்போ இந்த மேல் ஃபார்மில் எப்படி நடக்கும், ஃபீமேல் பாத்தில் எப்படி இருக்கும். ஒரு பெரிய மகான் இருந்தார், அப்பையா தீட்சிதன்னு சொல்லி. அவர் மாயவரம் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறபோது அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப சாமியில் குழந்தை வடிவத்தில் இப்படி மூக்கு மேலே கை வச்சு உட்காந்துருந்தாராம். அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்களாம், ஏன் ஐயப்ப சாமி மூக்கு மேலே கை வச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, பூலோகத்தில் இவர் சிவனை பார்த்துருவார், சங்கர் நாராயண சொரூபத்தில் நாராயணன் பார்த்துருவார். இதே வந்து வைகுண்டத்துக்கு போய் அங்கே நாராயணன் பார்க்குற போது இவர் அம்மான்னு நினைப்பாரா அப்பான்னு நினைப்பாரான்னு ஒரு கேள்வி. ரிட்டில். ஏன்னா நாராயணன் அம்பால வந்திருக்காங்க, அதனால் அங்கே போனாக்கே இவர் நாராயணன் அம்மான்னு கூப்பிடுவாரா அப்பான்னு கூப்பிடுவாரா. அப்போது அந்த மூக்கு மேலே இந்த விரலை அவர் எடுத்துட்டாராம் ஐயப்பசாமி. இப்படி எவ்வளவோ கதைகள் இதை பற்றியெல்லாம் வச்சுருக்காங்க நம்முடைய புராணங்களில். அண்டு ஏகன் அநேகன், ஒரே ஒரு கடவுள் தான் இத்தனை வடிவங்களாகவும் இருக்கான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் மைக்கு, அதுதான் ஃபேனு, அதுதான் டியூப்லைட்டு. அது மாதிரி ஒரே கடவுள் தான் பலவிதமாக வரான். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான், ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமும். அதனால் இருக்கிறது ஒரு கடவுள் தான். அது அந்தந்த காலகட்டங்களில் சில தெய்வ வடிவங்கள் மேலாக வந்துச்சு, ஃபீமேலாக வந்துச்சு. அப்போ மேலாக வந்தது ஃபீமேலாக வந்ததெல்லாம் யாரு? நீ நானும் தான். இப்போ பரமாச்சாரியர் இருந்தார். ஸோ அவருக்குள்ள காமாட்சி அம்பாள் இருக்காருங்கிறது நம்முடைய லட்சக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அவர் பாடி மேல் பாடி தானே இல்லையா? அதனால் நீ அவரை அம்பாள் காமாட்சி நம்புறது உன்னோட ப்ரெராகேட்டிவ். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் வருகிற போது தான் இந்த ஜெண்டர் பயாஸ் வருது. மேலு ஃபீமேலு இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இல்லைன்னா கடவுள் என்பவன் ஒளி வடிவானவன், அவனுக்கு எந்த உருவமும் இல்லை, அவன் ஒளி வடிவாக இருக்கிறான், ஜோதி சுரூபமாக இருக்கிறான். Question from தாயம்மா, மலேசியா. எனது ஆத்மார்த்த பாபா அவர்களே, நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் சில மனிதர்களை பார்க்கும்போது நாம் அவர்களுடன் நீண்ட நாள் பழகிய ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படுகிறது. ஆனால் சிலரை முதல் முறை சந்திக்கும் போதே ஒரு விதமான வெறுப்பு வருகிறது. இதற்கு என்ன காரணம்? பூர்வ ஜென்ம பகையா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா?
எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு. 7 கடல் இருக்கிற மணலை விட அதிகமாக இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பிறக்கிறோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஒரு ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்தனும், எத்தனை தாய்மார்கள் கிட்ட பால் குடிச்சனும், அதெல்லாம் சேர்த்து வச்சா சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்கே அப்படிங்கிறார். ஆனால் நம்ம எத்தனையோ பிறவி எடுத்து இழைக்கிறோம். இதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. இப்போ இதுக்கு முன்பிறவிகளில் அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா, லவ் அண்ட் ஹேட்டு இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை. நீ வினை விதைத்தால் வினை, திணை விதைத்தால் திணை. நீ யாருக்காவது அன்பு கொடுத்துருந்தா இந்த பிறவியில் அவங்க பிறந்தாங்கன்னா வேற ஒரு உடம்புல வந்து உனக்கு அன்பு கொடுப்பாங்க. முன்பிறவியில் நீ யாருக்கு கெட்டது கொடுத்தியோ அவங்க இந்த பிறவியில் பிறக்கிற போது அவங்களுக்கும் உனக்கும் ஒரு எளிமைகள் ஃபீலிங் தான் இருக்கும். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, ஒருத்தரை பார்த்து நமக்கு ஒரு வெறுப்பான ஃபீலிங் வருதுன்னா அது காரணம் முன்பிறவியினுடைய விட்டுக்குறை தொட்டுக்குறை. ஒரு லவ்விங் கேரிங் ஃபீலிங் வருதுன்னா அதுவும் முன்பிறவியினுடைய விட்டுக்குறை தொட்டுக்குறை தான். ஸோ அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர். நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே, திருமூலர். யாரையும் நல்லவனும் சொல்லாத கெட்டவன் சொல்லாத அப்படின்னு. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் தத்தமதறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதிபடி அடைய நின்றனர். உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்டினி இருக்குது. நீ இந்த பிறவியில் ராமசாமின்னு இந்த ராமசாமிக்கு உள்ள பிளானெட்டு கன்ஸ்டலேஷன் ஜாதகம் தான் இந்த பிறவிக்கு. இது முன்பிறவிலின்னு என்னவா இருந்தால் என்னங்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் முற்பிறவியினுடைய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, புண்ணிய பலமும் சரி பாவ கர்மாக்களும் சரி தொடரும். அறத்தாறு இதுவென வேண்ட அசிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் நடை. ஒருத்தன் பல்லக்கில் உக்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. அவன் ஏன் உக்காந்து போகிறான், இவன் ஏன் தூக்கின்னு போகிறான்னு யோசனை பண்ணு. அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவன் பண்ணலான்றது உனக்கு தெரிஞ்சிடணும்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. வாழ்க்கை என்பதே ஃப்ளாஷ்பேக்கு, ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான். அதனால் டோன்ட் ஜட்ஜ் லைஃப், அதனுடைய போக்கில் விடு. எல்லாம் கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் யார் பிறந்திருக்க முடியும்? கடவுளுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் என்ன கர்மா பாக்கி இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு மகானாக உருவாகிறதாலும் சரி, மந்திரி ஆகிறதுனாலும் சரி, ஒரு கலைத்துறைக்கு வர்றதுனாலும் சரி, எல்லாத்துக்கும் கிரகங்கள் இருக்குது, ஜாதகம் இருக்குது. இப்போ என்டி ராமராவ் இருந்தார். அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்த வரைக்கும் அவர் சினிமா லைனில் கொடி கட்டி பறந்தார். அவருக்கு சூரியன் நல்லா வந்துச்சு, அவர் ஜாதகத்தில் சூரியனும் நல்லா இருந்துச்சு. அதனால் ஆந்திராவில் ஒரு ஹைலி ரேட்டட் சீஃப் மினிஸ்டராக பல காலம் இருந்தார் இல்லையா. Question from Nagarkovil Priya. Dear Baba, you say that when a soul is enlightened, a higher spirit merges with that soul. But did this happen to Lord Krishna and Lord Rama, or were they born as gods? இப்படியெல்லாம் இல்லை. இப்போ சிவசங்கர் பாபா வாஸ் பார்ன் இன் வில்லேஜ் டு எ ஸ்கூல் டீச்சர். இது வந்து உடம்பு. ஆனால் ராகவேந்தரர் 26 ஜனவரி 1984 எனக்கு அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு இல்லையா. அப்போ இந்த உடம்பு, இந்த அறிவு, இது என்னுடையது. ஆனால் இதுக்குள்ளே குடியிருக்க வருகிற ஹோலி ஸ்பிரிட்டு ராகவேந்தரது. இட்ஸ் கால்டு கிராஃப்டிங். ஒரு மாஞ்செடி இருக்குது, இன்னொரு மாஞ்செடியை கொண்டாந்து அதில் வச்சு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் சாணி வைப்பாங்க. அது ஒரு புது ப்ரீடு வரும். அந்த மாதிரி தான் இது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்பிரிட், ஒரு நான் எக்ஸிஸ்டிங் ஹோலி ஸ்பிரிட், ரெண்டும் மெர்ஜ் ஆகிற போது ஒரு புதிய ப்ரீடு வரும் இந்த உலகத்தில். இப்படி தான் இந்த மாறுதல்கள் வந்துக்கிட்டு இருக்கும். Question from Kalyana Krishnan Ravishankar. Mata Nrisimha, Pita Nrisimha, Brata Narsimha, Sakha Narsimha. இந்த பாடல் நீங்கள் அடிக்கடி நரசிம்மரை மேல் குறிப்பிட்டுள்ள இந்த ஸ்லோகத்தில் கூறியது போல தாங்கள் பால், டீ, காஃபி, தண்ணீர் என்று எது அருந்தினாலும் நரசிம்மா உனக்கு அர்ப்பணம் என்று கூறுகிறீர்கள். இந்த பண்பின் தத்துவம் என்ன? உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமே பகவானுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ நரசிம்ம உபாசனை யாராவது பண்ணுறாங்கன்னு வை, அவங்கள பொறுத்த மாத்திரம் நரசிம்மர் தான் அப்பா, நரசிம்மர் தான் அம்மா, நரசிம்மர் தான் கடவுள், நரசிம்மர் தான் குருங்கிறது அவங்களுடைய பாவனை. எல்லாமே இப்போ யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாயின்னு பாரதி பாடுறான்.
அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு எல்லா கடவுளையும் பிடிக்கும், ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் காலி நீ இருக்க, உன்னுடைய திருநடனம் இருக்கிறதுன்னு அர்த்தம். யாதுமாகி நின்றாய் எங்கும் நீ நிறைந்தானா எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்கிறன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்தந்த பாவனை. உபாசனா மார்க்கத்தில் உனக்கு எந்த ஃபார்ம் பிடிக்குதோ அந்த ஃபார்மை நீ முழுக்க முழுக்க நம்பணுன்றது தான் பద్ధதி. ஸோ அதனால் உனக்கு எந்த ஃபார்ம் பிடிச்சாலையும் அதை கும்பிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சில பேருக்கு முருகனை பிடிக்கும், சில பேருக்கு பெருமாள் பிடிக்கும், அம்பாள் பிடிக்கும், சிவனை பிடிக்கும், ஆஞ்சநேயரை பிடிக்கும். எது பிடிச்சாலும் அவங்க ஒன்றும் சண்டை போட்டுன்னு அடிச்சுக்கிறது இல்லை. அவங்க எலெக்ஷன் நின்று பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட போகிறாங்க. தே ஆல் ஆல்ரெடி அட்டைன் த ஹையஸ்ட் கால் டிவினிட்டி. அதனால் உனக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி. இப்போது இந்த இட்லி வந்துச்சு இன்றைக்கி, இவங்க 2 பேரும் இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் ஏன் சாப்பிட்றது இல்லை. நாங்கள் அமெரிக்காவில் ஒரு வாரத்தில் 3 நாள் இட்லி தான் சாப்பிட்றோம் நாங்கள். அப்போ இட்லியில் ஒன்றும் குறையில்லை, அவங்க இட்லி சாப்பிட்டு வெறுத்து போய் உட்காந்துன்னு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த கடவுள்லையும் எந்த குறையும் இல்லை. நமக்கு எது பிடிக்குது எது பிடிக்கிறதுக்கான காரணம் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க, அதில் எத்தனையோ விதமான பிரசாதங்கள் வரும். சில பசங்கள்லாம் இது வேணாம் வேணான்னுவாங்க. அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, அவங்க வீட்டில் மொக்கிட்டு வந்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு இங்கே சாப்பிட்ற மூடு இல்லை, அதனால் அப்படி இருக்கும். இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த தின்பண்டம் மேலே அவங்களுக்கு ஆசை இருந்திருக்காது இல்லையா? இதெல்லாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு இழந்த பழம் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நாகப்பழம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இழந்த பழம் கெட்டதா, நாகப்பழம் நல்லதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லோகு பின்ன ருசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்குது. சிஷ்ய கோடி என்றால் சீடர்களின் கூட்டம் அல்லது சீடர்கள் குழு என்று பொருள் கூறுவார்கள். ஒரு குருவிற்கு அல்லது ஆசிரியருக்கு பல சீடர்கள் இருக்கும்போது அந்த சீடர்களின் கூட்டத்தை சிஷ்ய கோடி என்று குறிப்பிடுவது வழக்கம். பாபாஜி இங்கு குறிப்பிட்டுள்ள செய்தி பற்றி விளக்கவும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் கோடி சிஷ்யர்கள் இருக்கிற குருவே கிடையாது இல்லையா? கோடி சிஷ்யர்களுக்கு குரு கேட்குறாங்க, எல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்தது. இது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆடி மாத பூஜைகள் சிறப்பு பற்றி விளக்கவும். பேராயிரம் பரவி 1000 பேரை சொல்லி நம்ம ஒரே கடவுளை தான் கும்பிட்டுன்னே இருக்கோம். அதனால் அம்மா ஏது, அப்பா ஏது, அண்ணன் ஏது, தம்பி ஏது இல்லையா? ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஃபேனு அதுதான், டியூப்லைட்டு அதுதான், மைக்கு அதுதான், எல்லாம் மாதிரி ஒரே கடவுள் தான் இந்த மாதிரி பல வடிவங்களில் தோன்றுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்ம் பிடிக்குது. உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் சில பேருக்கு அப்பா பிடிக்கும், சில பேருக்கு அம்மா பிடிக்கும், சில பேருக்கு தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்ற மாதிரி அவங்கள யார் ரொம்ப கொஞ்சறாங்களோ அவங்கள குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடவுளுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட. அதனால் கடவுளை ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, எதுவுமே கடவுள் கிடையாது. கடவுள் என்பவன் ஒரு ஒளி வடிவானவன். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 12 மாதம் இருக்கு இல்லையா, அதில் ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ் எல்லாம் முருகனுக்கு வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தைப்பூசம், அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், மாசி பங்குனி, சித்திரை, வையாசி விசாகம், ஆடி கிருத்திகை, அப்புறம் இது ஆல்டர்னேட்டிவ் மந்த் பூரா முருகனுக்கு சம்மந்தமாக வரும். அதுக்கு இன்னொரு மந்த் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு கடவுள்களுக்கு வர மாதிரி வச்சுருப்பாங்க. இது பூராவுமே எல்லா விதமான தெய்வ வடிவங்களையும் அவங்க கும்பிட்றவங்களுக்கு ஒரு அவுட்லெட் கொடுக்கணும், நீ உனக்கு வேண்டிய மாதிரி கும்பிட்டுக்கோங்கிறதுக்காக வச்சது தான். சதுர்த்தியை வைக்கிறாங்க, பிள்ளையாரை கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சஷ்டியை வைக்கிறாங்க, முருகனை கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏகாதசி வரதுன்னா பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்படி தான் எல்லாம். இது பூராவும் ஜனங்களுடைய அந்த பின்ன ருசின்றான் இல்லையா, அவனுடைய டேஸ்ட்டுக்காக உலகத்தில் கொண்டு வரப்பட்டது. கடவுள் 2 கிடையவே கிடையாது. நீ இந்த கடவுளை கும்பிட்டாலையும் கும்பிடலன்னா, அந்த கடவுளை கும்பிட்டாலையும் கும்பிடலனாலையும் உனக்கு நல்லது கெட்டது எதுவும் வரப்போகிறதில்ல. கடவுளை கும்பிட்டா உனக்கு ஏதாவது வந்துடும் நீ நம்பினேன்னா ஒரு முட்டாள். நீ உன்னுடைய செயல்களுடைய விளைவுகளை அனுபவிக்கிறதுக்காக மனித பிறவி எடுத்து பிறந்திருக்க. இன்பம் துன்பம் 2ம் இதுக்கு முன்னாலேயே போட்ட செயல்களுடைய விதை. நீ என்ன போட்டியோ அதுதான் முளைக்கும். நீ கொத்தமல்லி போட்டு அதில் கொத்தவரங்காய் வரணும்னா வராது. ஆனால் நீ நல்லது போட்டிருந்தியானா உனக்கு நல்லது வரும், கெட்டது போட்டுனா தீதும் நன்றும் பிறர் தர வாரம். அதனால் யாராவது இந்த கோயிலுக்கு போகிறது இதனால் நமக்கு எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு நினச்சா அப்படிலாம் மாறாது.
பரீட்சித்து மகாராஜா பாம்பு கட்சி சாகணும்னா அவன் கடல் நடுவில் கண்ணாடி மாளிகையில் உட்காந்துருந்தாலையும் பாம்பு கட்சி தான் செத்தான். ராமர் கடவுள் தானே. இன்றைக்கி எத்தனை இடத்துல கோயில் கட்டுறீங்க, அயோத்தியில் கோயில் கட்டுறீங்க 3500 கோயிலில். ஆனால் அவர் கல்லணையில் துயின்றனையோ காகுத்தான்னு சொல்லி கல் மேலே தலை வச்சு படுக்கலையா? திருப்புலானிங்கிற இடத்துல புல் தர்பசாயனம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே புல்லில் தலை வச்சு படுக்கலையா? அவர் ஒரு ஹியூமன் லெவலில் சீதையை காணும்னு சொல்லி அலைஞ்ச இல்லையா? இல்லையா? அப்போது நீ இன்னைக்கு எந்த ராமரை பெரிய ஆளுன்னு கும்பிட்றியோ அவர் எவ்வளோ ஒரு ஹியூமன் லெவலில் கஷ்டப்பட்டிருக்கார். சின்ன வயசில் ஏதோ கொஞ்சம் சுகமாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவரை விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போய் தாடகை அவங்களெல்லாம் சண்டை போடுறதுக்கு கூட்டின்னு போனார். அதுக்கப்புறம் வந்த உடனே கைகையை தட்டி விட்டா காட்டுக்கு போயிட்டார். அவர் 14 வருஷம் குரங்குங்களெல்லாம் நம்பின்னு உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சு ராஜ்யத்துக்கு திருப்பி கூட்டின்னு வர்றாரு. அந்த அம்மா அக்னி பிரவேசம் வரப்போ சொல்லிட்டு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு அரண்மனைக்கு கூட்டின்னு வந்தவொடனே நகர்வலம் போகிறாரு. ஒரு வண்ணாஞ்சொல்லி போடுறான், அவங்ககிட்டயும் போயிட்டு வந்த பொண்டாட்டி வச்சுன்னு ராஜா அப்படின்னு. உடனே ராவா சீதையும் புலதாச்சியாக வேற இருக்கிறா பாவம் கொண்டு போய் விட்டுறாங்க. எங்கேயோ காட்டில் போய் என்ன கேட்டு போன்னு. இது ஒரு வாழ்க்கையா? நீ எந்த ராமருக்கு 3500 கோடியில் இன்றைக்கி கோயில் கட்டுறியோ, எந்த ராமருக்கு ஊராக கோயில் கட்டி கும்பிட்டுன்னு இருக்கிறியோ, அவருடைய லைஃபே பாவப்பட்ட லைஃபு. அவர் என்ன சந்தோஷமாக இருந்தார் இல்லையா சொல்லுவாங்க. கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய கடவுள். அவர் சூரியனுடைய சமத்துக்கு மணி சத்யஜித் ராஜாக்கு திருட்டாருன்னு சொல்லி அவருக்கு திருட்டு பட்டம் கட்டினாங்களா இல்லையா? அவருக்கு பொம்பளைங்கலாம் டான்ஸ் ஆடி இருந்தாருன்றதுக்காக சிறில்வலன்னு பேர் வச்சாங்களா இல்லையா? இல்லையா? எந்த கடவுளையும் எடுத்துக்கோ. புத்தர் உணவில் விஷயம் வச்சு கொண்டாங்களா இல்லையா? அவர் ஏசுநாதர் எல்லாரும் சேர்ந்து பரதேசியாட்டம் அந்த அளப்பாவும் சிலுவையில் போட்டாங்களா இல்லையா? அதனால் நீ யாரெல்லாம் கடவுள்ன்றியோ அவங்க எல்லாருமே உன்ன மாதிரி என்ன மாதிரி, ஆனால் நம்மளை விட மோசமாக கஷ்டப்பட்டவங்க, நம்மளை விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் அதனால் இந்த உலகத்தில் கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். யாருக்காகவும் கடவுள் தாண்டி சட்டத்திட்டங்களை மாற்றுறதில்லை. அதனால் நீ இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்க வேணாம். உங்கள்கிட்ட மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 இருக்குது. பார்ப்பான்னா பார்க்கிறவன் அர்த்தம். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. இப்போ உங்கள்கிட்ட இந்த மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 பார்ட்டு இருக்குது. இந்த 5ம் உனக்கு நல்ல சேர்த்துக்காக கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் கண்ணை வச்சு நல்லது பாரு, காதை வச்சு நல்லது கேளு, மூக்கை வச்சு நல்லது சுவாசி, உடம்பு வச்சு நல்லது சம்பாரி, புண்ணியத்தை கோயில் குளம் சுற்று, தான தர்மம் பண்ணு, வாய் வச்சு நல்லது பேசு. இனிய உளவாக இன்னாத குரல் கறி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்ற மாதிரி இவ்வளோதான். ஸோ காட் லிவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லவ் இன்சைட் யூ அண்ட் காட் லிவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் விஸ்டம் இன்சைட் யூ. அந்த 5 உறுப்புக்கள் மூலமாக நீ அந்த கடவுளுடைய அறிவையும் அன்பையும் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய். அவ்வளோதான். அதனால் நீ ஏதோ ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சு ஒரு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ண ஒன்று மணி அடிச்சு உடனே கடவுள் வைகுண்டத்திலேருந்து புஷ்பமுகாந்தத்தில் இறங்கி உனக்கு நாளை காத்தால 1 கோடி லாட்ரி கொடுத்துருவாங்களான்னு நினைக்காத. எல்லாருக்கும் கர்மா இருக்குது. அந்த கர்மா இந்த பிறவியில் நீ போடல, இதுக்கு முன்பிறவியில் போட்டது. இந்த பிறவியில் அதை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்க. உன்னுடைய செயல்கள் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உன்னுடைய தண்டனை குறையும், உனக்கு வர வேண்டிய பெனிஃபிட் கூடும். ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான்னு ஜெயிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஜெயிலில் அவனுக்கு 10 வருஷம் போட்டிருக்காங்க. அந்த தண்டனை குறைக்கிறது ஏன் கொடுக்குறாங்க? குட் கான்டக்ட். ஜெயிலில் யார்கிட்டையும் அடிக்கலை, சண்டை போடல, ஒன்றும் பண்ணல, அதனால் அவனுக்கு குறைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த மகாத்மா காந்தி சேர்த்த நாள், அனந்தர பிறந்த நாள்னு இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் குறைப்பாங்க இல்லையா? இப்படி தானே நீ 10 வருஷத்துக்கு போனவன் சீக்கிரம். அந்த மாதிரி உனக்கு கஷ்டப்படணும்னு இருந்துச்சுன்னா நீ குட் கான்டக்டில் இருந்தாக்கா உனக்கு உள்ள தண்டனை குறையும். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.